ஹோண்டா டியோ பொறுத்தவரையில் ஒரு ஹையஸ்ட் செல்லிங் பைக்காக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த வண்டியோட ஸ்போர்ட்டிவான லுக், டூரபிலிட்டி, லோ மெயின்டெனன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த டியோ 110cc பொறுத்தவரையில் 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் அப்படின்னு 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. டீலக்ஸ் வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். டீலக்ஸ் வேரியண்ட் பொறுத்தவரையில் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மிட் வேரியண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அது பேஸ் வேரியண்ட்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் டீலக்ஸ் வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையில் எல்இடி ஹெட்லாம்ப் கிடையாது, ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மீட்டரும் நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வராது. டிஜிட்டல் மீட்டர்னா இன்டெலிஜென்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம அதிலே ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் காரில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ, அதாவது டிஸ்டன்ஸ் டு எம்டி, மைலேஜ், ரியல் டைம் மைலேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் இருக்கிற இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் மீட்டர்லேயே பார்க்க முடியும். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் நமக்கு அந்த ஃபீச்சர்லாம் வராது. ஸ்டாண்டர்ட்